Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். வரலன்னு சொல்லிட்டு படி போடுறதுல இருக்காங்க. இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 3 லட்சம் ஏழைகளுக்கு வீட்டை வழங்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். அதற்கு தடையாக இருப்பது திமுகவினுடைய ஸ்டாலின் அரசு. Every contract that the Stalin family gives, they want to give to their family and friends, and therefore they do not want to bring development projects of the center to your state. Therefore they don't want the metro, because in metro they have to do transparent and honest bidding. That is not acceptable to the Stalin family, because there is no cut, no corruption in the central government projects. மத்திய அரசாங்கம் ஒரு மெட்ரோ திட்டத்தை இங்க கொண்டு வரும்போது ஏன் ஸ்டாலின் அரசு அவர்கள் மறிக்கிறார்கள் அப்படின்னா, எல்லா அரசாங்க கான்ட்ராக்ட்லயும் கமிஷன் வாங்குறது ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க மத்திய அரசாங்கத்தோட ப்ராசஸ் வெளிப்படையான ஒரு தன்மை காரணமா அதுல எங்கடா பணம் வராம போயிருமோன்னு நினைச்சு அதை தடுக்கிறாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் நேர்மையான முறையில ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதில் பணம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஸ்டாலின் அரசு அதை தடுக்க நினைக்கிறது என்பதுதான் உண்மை. Do you want to bring an end to corruption? ஊழலை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you want to bring an end to this family rule, single family rule? ஒரு சிங்கிள் குடும்பத்தோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? Will you ever accept Udaynidhi Stalin as chief minister? உதயநிதி ஸ்டாலினை நீங்க முதலமைச்சரா எதிர்பார்க்கிறீங்களா? Mark my words, Mr. M.K. Stalin made Udaynidhi the deputy chief minister in the last government. If by mistake anybody votes for DMK, you are voting for Udaynidhi Stalin as chief minister. Don't make that mistake. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கிறார். இப்போது நடக்கின்ற தேர்தலில் திமுகவுக்கு நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டளிப்பதாக நினைத்தால் இல்லை, உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் திமுக திட்டமிடுகிறது. உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் முதலமைச்சராக நினைக்கிறீர்களா? வேண்டாம் உதயநிதி, வேண்டாம். யாரு வேண்டாம்? Brothers and sisters, the NDA is like a family. All the parties are working together. My brother Chandrasekhar is here. My sister Bharati is here. All the alliance partners are working like a family. See how the Congress is fighting with DMK. See how the Congress and Communists are fighting with each other in Kerala. See how the Congress, Mamata Banerjee and Communists are fighting in West Bengal. Do you want a fighting alliance or do you want a family alliance? தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு குடும்பத்தை போல செயல்படுகிறது. இங்க நீங்க பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தை போல இருக்கிறார்கள். திரு சந்திரசேகர் ஒரு பிரதர் மாதிரி இருக்காரு, என் பேரை சொல்லி ஒரு சிஸ்டர் மாதிரி இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு குடும்பத்தை போல செயல்படுகிறது. ஆனா பக்கத்துல கேரளாவை பாருங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அங்க சண்டை போடுறாங்க. இங்க திமுகவும் காங்கிரஸும் சண்டை போடுறாங்க. மேற்கு வங்காளத்துல மம்தாவும் காங்கிரஸும் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி ஒண்ணுக்கொண்ணு சண்டை போடுற கூட்டணி வேணுமா? ஒரு குடும்பம் மாதிரி செயல்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வேணுமா? Prime Minister Modi wants to bring 1/3 reservation for our sisters, our daughters in Parliament and in Legislative Assembly. He has called a special session and has asked for the support of the opposition, Congress and DMK. But they are creating hurdles. Why are they doing that? Do they not want the women, our sisters, to get 1/3 reservation? And Prime Minister Modi is doing that by increasing the seats proportionately. So every state will have the same proportion of seats after the increase for the women. Nobody will be disturbed.
then why is the Congress and DMK not supporting it? நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய பெண் குலத்தினுடைய பெண் பிரதிநிதிகளுக்காக 33% இடஒதுக்கீட்டிற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். வருகின்ற 16, 17ஆம் தேதிகளில் நம்முடைய நாடாளுமன்றத்தில் இதற்காக சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் அவர்கள் சட்டப்பேரவைக்கும் பாராளுமன்றத்திற்கும் செல்வதை விரும்பாத காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் தங்களுடைய அரசியல் அதிகாரத்திற்காக 33% இடஒதுக்கீட்டிலே அவர்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என பிரதமர் நினைக்கிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சீட்டையும் அதில் குளறுபடி இல்லாமல் அதில் அதிகப்படுத்தி சீட்டுகளை அதிகப்படுத்தி பெண்களுக்காக சகோதரிகளுக்காக கொடுக்க நினைக்கிறார். ஆனால் காங்கிரசும் திமுகவும் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். அவர்கள் பெண்கள் அதிகாரம் கிடைப்பதை பெண்களுக்கு கிடைப்பதை விரும்பவில்லை. Do the women, do my sisters want power? Do you not want to be in parliament, in legislature? If you want position and you want power to go to the women, let us all support and let us ask DMK and Congress also to support the reservation for our sisters. நம்முடைய சகோதரிகள் 33% இடஒதுக்கீட்டிலே மரியாதையும் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என பிரதமர் நினைக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய பெண்களுக்கு அவர்கள் அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது காங்கிரசையும் திமுகவையும் பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும், பெண்களுக்கு அதிகாரம் வருவதை, பெண்களுக்கு அந்தஸ்து வருவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அந்த கட்சிகளை பார்த்து கேட்க வேண்டும். That is why we have put the All India President of BJP Mahila Morcha, your own sister, eminent lawyer, a lady who is always with her people, who lives amongst all of you, and who defeated Kamal Hassan in the last election as your candidate. கடந்த தேர்தலில் கமலஹாசனை தோற்கடித்த உங்களுடைய சகோதரி, உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் தேசிய மகளிர் அணி தலைவராக இருந்த போதும் இந்த இடத்தில் உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். We want to bring an end to drug menace. We want to stop corruption. We want to bring good government, like the government of Amma, like the government of Jayalalitha ji, back to Tamil Nadu. அம்மா அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம். மத்தியில இருக்கின்ற அரசாங்கத்தை போலவே ஒரு வெளிப்படையான நேர்மையான அரசு அமைய வேண்டும் என விரும்புகிறோம். இந்த ஊழல் கட்சிக்கு, ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அவர்களுடைய போதை கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும். ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லையா? You want Jayalalitha ji, good government back in Tamil Nadu? அம்மாவின் சிறந்த ஆட்சி தமிழகத்தில் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? Then everybody work hard. Make sure your family, your friends, your neighbors, people who work with you, everybody should come out and vote for the NDA alliance across Coimbatore and all over Tamil Nadu. தமிழ்நாடு முழுவதும், கோவை மாவட்டம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும். உங்கள் வீடுகளில், உங்கள் உற்றார் உறவினரிடம், உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அம்மாவினுடைய சிறந்த ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார். Last time you created history. All the seats of Coimbatore were won by AIADMK led NDA alliance. This time again you have to create history, because the road to Chennai, the road to power in Tamil Nadu goes via Coimbatore. சென்னையிலே அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அது கோயம்புத்தூர் ரோடு வழியாக போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் கடந்த முறை ஒரு வரலாறு படித்தீர்கள். 10க்கு 10 என்று கோயம்புத்தூரில் அத்தனை எம்எல்ஏ சீட்டுகளையும் என்டிஏ கூட்டணி ஜெயித்தது. அதே போல ஒரு வரலாற்றை மீண்டும் இந்த தேர்தலில் நீங்கள் செய்ய வேண்டும். Tamil Nadu wants change. Tamil Nadu wants NDA led by Edappadi Palaniswamy. Tamil Nadu will not tolerate corruption and bad government anymore. Enough is enough. Now
NDA government led by Edappadi Palaniswamy on 4th May will take over the government of Tamil Nadu and serve the people of Coimbatore. தமிழகத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மே 4ஆம் தேதி நிச்சயமாக நடக்கும். ஆட்சி அவர் அமைப்பார். ஒரு ஊழல் மிகுந்த ஒரு குடும்ப ஆட்சியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டி ஒரு சிறந்த ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை இங்கு கொண்டு வர வேண்டும் என உங்கள் ஒவ்வொருவரையும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Good wishes to all of you and let us win all Coimbatore seats together. God bless you. போதும் போதும், மாற்றம் ஒன்றுதான் வேண்டும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த மாவட்டத்தில் அத்தனை சீட்டுகளையும் NDA ஜெயிக்கும் என என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கோயம்புத்தூர் மக்களே, இந்த தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு நம்ம கோயம்புத்தூரோட மெகா டவுன்ஷிப்பான G Square சிட்டில ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு பல எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. G Square சிட்டி, பேங் ஆன் L&T bypass, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், L&T IT பார்க் எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கத்திலேயே. இந்த புத்தாண்டுல உங்க ட்ரீம் பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க.